what happens when voices of dissent, disagreement, dissonance is curbed? What happens to it in a family or an organization or an institution? உண்மையை பேசுறதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க, சத்தம் போனா பேசாம இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை நிறையவே உருவாக்கி இருக்கு. And we want to somewhere fit in and not belong to. So there is a big struggle that's going on. You will be the right person to tell. Is there freedom to voice out as a common man, as a common writer, as a writer of big stature? Can you please tell me your thoughts on that? இதை பற்றி நாம் பேசும்போது நம்ம சமூக வரலாற்றிலேயே கருத்து சுதந்திரத்துக்கு என்ன இடம் இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். பொதுவாக நம்ம சமூகம் சாதிய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஆதிக்கம் உள்ள சாதியினர் அவர்கள் பேசுவார்கள், மற்ற ஜாதியினர் அதை கேட்கணும். மற்ற ஜாதிக்கு கருத்து சொல்வதற்கு இடம் இருக்குதா, அதுக்கான சுதந்திரம் இருக்குதா அப்படின்னா பெரும்பாலும் இல்லை. நீங்க பாருங்க, நல்ல ஐடியாவை கூட யாரு சொல்றாங்க என்பதை பொறுத்து தான் அதற்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். நம்ம சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல மற்றவர்கள் பேச முடியாது. நீங்க நம்ம கல்வி அமைப்பு கூட அந்த மாதிரி தான். நான் சொல்றது ஒன்று, பல ஆண்டுகள் நான் ஆசிரியராக பணியாற்றினேன். ஆசிரியர் பேசுவார், அதுதான். மாணவர்கள் பேசவே மாட்டாங்க. மாணவர்கள் பேசக்கூடாது அப்படின்னு கூட இருக்கு. பேசினா என்ன பெரியவனா நீ அப்படின்னு கேட்கிற ஆசிரியர்கள் ஏராளமான பேர். அதனாலதான் நீங்க நிறைய இடங்கள்ல மாணவர்களை பேச வைக்கவே முடியாது. ஏன்னா அவங்க அப்படியான ஒரு இதுக்குள்ள தான் வந்திருக்காங்க. அவங்க பேசினா ஆசிரியர்கள் திட்டுவாங்க அப்படிங்கிற பயம் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான். அப்ப இங்க எப்படி ஒரு கருத்து சமநிலை வரும், கருத்து விவாதம் அப்படிங்கிறது எப்படி வரும்? அதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. நீங்க கருத்து விவாதம்ங்கிறதே ஒண்ணு கிடையாது நம்ம கிட்ட. ஒரு ஒன்வே தான், ஒருத்தர் சொல்றது மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிற அமைப்பு முறை இங்க இருக்கு. நாம அதைத்தான் இன்னைக்கு உழைக்கணும். எல்லா கருத்துக்குமான மதிப்பு வேணும் அப்படிங்கிறதுக்கு நாம தொடர்ந்து போராட வேண்டி இருக்கு. அதனால நம்ம சமூக அமைப்பிலேயே இந்த மாற்றத்தை நீங்க அதை எடுத்தீங்கன்னா அது ஒரு தர்க்க ரீதியாக ஒரு விஷயத்தை எப்படி விவாதிப்பது என்பதை பற்றி பேசும். ஒரு கருத்தை நாம முன்வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்னென்ன வகையில முன்வைக்கிறோம், அது மாற்று கருத்துக்களை எல்லாம் எப்படி எதிர்கொள்வது,